தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. தென்தில்லை மன்றிடில் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவன் ஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மரஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ பருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவிடித்தாமர்களை மணமொழி மைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரளி ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடித்தாமர்களை மணமொழி மைகளாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மணமொழி மைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவம் அருளி செய்த திருவருட்பயனாகிய இந்த ஞானப்பணுவலிலே நாம் இதுகாரும் 6 அதிகாரங்களை சிந்தித்திருக்கிறோம். முதல்ல பதிமுது நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை என்று பதிபசபாசங்களுடைய இயல்பை சிந்தித்து, அருளது நிலை, அருள் உரு நிலை என்று அந்த திருவருள் ஆன்மாக்களுக்கு குருவருளாக எவ்வாறு வரும் என்பதை 4, 5 ஆகிய அதிகாரங்களிலே சிந்தித்து, ஆக 5 அதிகாரங்கள் பொது என்ற நிலையில் நிறைவு பெற்ற நிலையில் 6 முதலாக 10 வரைக்கும் இருப்பது சிறப்பு அதிகாரம் என்று சொல்லக்கூடியது. அதிலே இறைவன் குருநாதனாக எழுந்தருளிய நிலையில் அவன் நமக்கு தருகிற உபதேசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் 6வது அதிகரணத்தில் சிந்தித்தோம். அந்த அதிகாரத்தினுடைய நிறைவாக இன்று நாம் உயிர் விளக்கம் என்று சொல்லக்கூடிய 7வது அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். உயிர் விளக்கமாவது அறிவு விளக்கம். உயிர் விளங்குதுன்னா உயிர் விளங்குறதில்ல, எது விளங்கணும்? அறிவு விளங்கணும். அப்போது உபதேசத்தை பெற்ற ஆன்மா அந்த உபதேசத்தின் வாயிலாக சாதனையை செய்யும். உபதேசத்துக்கு அடுத்தது என்னங்க? சாதனை தான். சாதனை செய்யணும். சாதனையின் பயன் என்ன? எதுக்கு நாம் சாதனை செய்யணும்? சாதனையாவது எது? முதல்ல எது சாதனை? பூசையும் 5 எழுத்தும் தான் சாதனை.
அந்த அஞ்செழுத்தை கணிக்கிறது, சிவபூசை செய்வது, இதுதான் சாதனை. இந்த சாதனையின் பயன் என்ன என்று சொன்னால் அறிவு விளங்கும். அறிவு விளங்கும். சாதனையின் பயன் அதுதான். இப்போ நமக்கு சாதனை செஞ்சோம், நானும் பூசை செய்கிறேங்க, நானும் தினம் 5 எழுத்து சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிருக்கணும்? அறிவு விளங்கி இருக்கணும். அறிவு விளங்குவதற்கு பூசை செய்யணும். இல்லை, இப்படி சொல்லி பார்க்கலாம், அறிவு விளங்குற மாதிரி பூசை செய்யணும். அறிவு விளங்குற மாதிரி பூசை செய்யணும். இல்லைங்க, நான் பூசை பண்ணுறேன் ஆனால் எனக்கு அறிவு விளங்கலை அப்படின்னா பூசை இன்னும் சிறப்பாக நடக்கலை, நடந்து கொண்டு இருக்கிறது. அதை என்ன ஆகலை, இன்னும் மேலும் மேலும் அந்த பூசனை மேம்பட வேண்டும் என்பது பொருள். ஆனால் எவ்வளவு பூசை செய்கிறோமோ அவ்வளவு அறிவு விளங்கும், அவ்வளவு அறிவு விளங்கும். ஏன்னா நாம் ஒரு முறை 5 எழுத்து சொன்னோம்னா கூட அதுக்கு ஒரு பயன் உண்டு. பயனில்லாதது என்றது எதுவுமே இல்லை. எனவே நாம் 5 எழுத்தை எத்தனை முறை நாம் கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பயன் நமக்கு சிறுக சிறுக விளைந்து கொண்டே வரும். பெரிய அளவில் நமக்கு விளக்கம் பெறவில்லை என்று சொன்னால் அறியாமை வலிமையாக இருக்கிறது. ரொம்ப வலிமையாக இருப்பதுனால இன்னும் இந்த பூசையின் பயன், சாதனையின் பயன் இன்னும் என்னாகலை, அதனுடைய ஆற்றல் இன்னும் மிக வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பூசை பண்ணணும். அறிவு விளங்கலைன்னா என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் சேர்த்து உழைக்கணும், இல்லைங்களா? வருமானம் பத்தலைன்னா என்ன செய்வோம்? என்னங்க கைக்கும் வாய்க்கும் பத்த மாட்டேங்குது, 1ஆம் தேதி வரைக்குமே வாங்கின சம்பளம் வரல அப்படின்னு என்ன செய்வோம்? ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ், ஏதாவது பார்ட் டைம், இந்த நேரம் போக ரொம்ப நேரம் சும்மா இருக்கிறோம், காலையில் 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்துடுறோம், வருமானம் பத்தலை, என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை செய்யலாமா? இல்லை 6 மணிக்கு மேலே வந்து ஏதாவது செய்யலாமா? யோசிப்போமா இல்லையா? ஏன்னா செலவு அதிகமாக இருக்குது, வரவு கம்மியாக இருக்குன்னா என்ன செய்யணும்? வரவை அதிகப்படுத்துறதுக்கு வழியை பார்க்கணும். இப்போ அறிவு விளக்கம் பத்தலைன்னா என்ன பத்தலைன்னு அர்த்தம்? சாதனை பத்தலை. அப்போ என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக இன்கமுக்கு வழி பார்க்கணும். 108 நிறுத்திக்கலாம், அப்படிலாம் நிறுத்தக்கூடாது. சொல்லியாச்சு 108 முடிஞ்சதுப்பா அப்படின்னா 108 சொன்னால் போதும் தான். அது என்னது? மினிமம் கேரண்டி. 108ங்கிறது மினிமம் கேரண்டி. என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தான் சொல்லுவோமே அப்படின்னு என்ன செஞ்சுனா அதை கொஞ்சம் அனுபவித்து செஞ்சு பழகணும். அதை மற்ற நாள் தான், இல்லை இன்றைக்கி ஒரு விடுமுறை நாள், மற்ற நாள் விட்டுருங்க, காலையில் இங்கே இந்த 108 சொல்கிறதுக்கு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. அப்போ என்ன செய்யலாம்? சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஏதோ இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே, ஒன்றும் அறக்க பறக்க செய்ய வேண்டியதில்லை. என்ன செய்யலாம்? அன்றைக்காவது உட்காந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் நிதானமாக அந்த செய்கிற பூசி ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து தான் செய்வோமே என்று என்ன செய்யணும்? கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னென்ன வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? 5 எழுத்து சொல்லுவதையும் பூசையினுடைய நேரத்தையும் என்ன செய்யணும்? விரித்து கொண்டே வர வேண்டும். அப்போ தான் அறிவு விளங்கும், அறிவு விளங்கும். அப்போ இந்த அதிகாரம் முழுக்க நமக்கு என்ன சொல்கிறாரு? அறிவினுடைய விளக்கம். உயிர் விளக்கமாவது ஆன்மாவினுடைய அறிவு விளங்குதலே, அறிவு விளங்குதலே. இந்த அறிவு எவ்வாறு விளங்கும்? அறிவு எவ்வாறு விளங்கும் என்று சொன்னால் முதல் நம்ம பிறப்பை பற்றிய சில அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு ஏன் கருவிகரணங்களை கூட்டியிருக்கிறார்? கருவிகரணங்களை கூட்டியிருக்கிறார். கேவலத்தில் இருந்தோம், சகலத்துக்கு வந்தாச்சு, சுத்தத்துக்கு போகணும். ஒற்றை சொல்லணும்னு சொல்லுனா இருந்தது கேவலம், இருப்பது சகலம், போவது சுத்தம். இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம இப்போ சகலத்தில் இருக்கிற போது இறைவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த உடம்பை கொடுத்துருக்கிறார். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவன். வாழ்த்துறதுக்கு வாயை கொடுத்துருக்கிறான், வணங்குவதற்கு தலை கொடுத்துருக்கிறான், பாடுவதற்கு வாயை கொடுத்துருக்கிறான், நினைப்பதற்கு நெஞ்சை கொடுத்துருக்கிறான். இத்தனைய பெருமான் கொடுத்துருக்கிறான். அப்போ இதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? கேவலத்தில் இருந்த ஆன்மாவுக்கு கருவிகரணங்களை ஏன் இறைவன் கொடுக்க வேண்டும்? இதை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் அவத்தை என்பதை பற்றி நாம் கொஞ்சம் ஒரு அடிப்படையாக பலமுறை நாம் அவத்தையை பேசியிருக்கிறோம். இருந்தாலும் மீள ஒரு நினைவுபடுத்தி கொள்ளலாம். ஆன்மாவினுடைய அந்த அவத்தை என்பது
காரண அவத்தை காரிய அவத்தை ரெண்டு இருக்குது. காரண அவத்தை காரிய அவத்தை. காரண அவத்தை என்பது எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்? காரண அவத்தை எத்தனை? ஏன் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்க? எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிப்பீங்க, இன்றைக்கி என்ன நேரத்துலேயே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படியா? காரணவத்தை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். கேவலம், சகலம், சுத்தம். காரணம் என்பது 3: காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம். காரண சுத்தம். காரண கேவலம் என்பது பிறவிக்கு வாராத நிலை. காரண சகலம் என்பது பிறவிக்கு வந்த நிலை. காரண சுத்தம் என்பது திருவடியில் இருக்கிறது. திருவடியில் இருக்கிறது. இப்போ நமக்கு சிந்திக்க வேண்டிய இடம் காரண சகலம்தான். காரண சகலம் எது? காரண சகலம்னா என்னது? பிறவிக்கு வந்த நிலை, இப்போ நாம் இருக்கிற நிலை. இப்போ கேவலத்தை பற்றி பெரிய ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை, சுத்தத்தை பற்றி இப்போதைக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. இப்போ ஆராய்ச்சி எங்கே இருக்கிறது? இப்போ சகலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் இதில் 3 அவத்தை இருக்குது. என்னது? கேவலம், சகலம், சுத்தம். இதற்கு காரிய அவத்தை என்று பெயர். காரண அவத்தை 3 வகைப்படும்: காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம். 3 வகைப்படும். அதில் நாம் இப்போ பேசுகிறது காரண சகலம். இந்த சகலத்தில் 3 அவத்தை இருக்கிறது. எது? காரிய அவத்தைன்னு பேர். இதுக்கு என்ன பேர்? காரிய அவத்தை. காரிய அவத்தையில் காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம். அதே தான். காரணங்கிறத எடுத்துகிட்டு காரியம்னு போட்டுக்குங்க, சரியா? அப்படின்னா இப்போது இந்த பிறவியில் இருக்கிற போது நமக்கு என்ன வரும்? கேவலம் வரும், சகலம் வரும், சுத்தம் வரும், சரியா? பிறவியில் இருக்கிற போது கேவலம் எப்போ வரும்? உறக்கத்துக்கு போனால் கேவலம் வரும். அது நாள்தோறும் உறங்குவது போல் சாக்காடு, விழிப்பது போல் பிறப்புங்கிறார் வள்ளுவர், இல்லைங்களா? உறக்கம் என்பது கேவலம், விழிப்பு என்பது சகலம். இப்போ நம்மளே எதில் இருக்கிறோம்? சகலத்தில் இருப்போம், நம்புவோமாக, இல்லையா? அப்படி தானே? இப்போல்லாம் நாங்கள் சகலத்தில் தாங்க இருக்கிறோம். பிரச்சனையெல்லாம் எப்போ? மதியத்துக்கு மேலே தான் பிரச்சனை. காலையில் நாங்கள் எல்லாம் சகலத்தில் தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி, இல்லைங்களா? இப்போ இருப்பது காரிய சகலம். காரிய சகலம் இப்போ இருக்கிறது என்னங்க? காரிய சகலம். இது இந்த அவத்தையை நம்ம என்ன செய்ய? ஒவ்வொன்றிலையும் 5 இருக்குது. இப்போ காரணத்தை விட்டுருங்க, காரணத்தை மறந்துடுங்க, திருப்பி அந்த காரண காரியம்னு குழப்ப வேண்டாம். இப்போ நம்ம எதில் நிற்கிறோம்? காரியத்தில் நிற்கிறோம், அதுலேயும் சகலத்தில் இருக்கிறோம், சரியா? காரண கேவலத்தை மறந்துடுங்க, காரண சுத்தத்தை மறந்துடுங்க. இப்போ இருப்பது காரண சகலம். இந்த சகலம் 3 வகைப்படும்: காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம். 3 வகைப்படும். இந்த 3யும் 5 வகைப்படும். அது நம்ம படித்தது தானே. என்னது? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். 5. இது எதில் இருக்குது? கேவலத்துலேயும் 5 இருக்குது, சகலத்துலேயும் 5 இருக்குது, சுத்தத்துலேயும் 5 இருக்குது. இந்த பேரை சொன்னால் ஏதோ ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கும். இதுதான் விஷயம். சகல காரணத்தில், காரியத்தில் கேவலம் சொன்னீங்கன்னா கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், கேவல சுளுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதீதம். அப்போ என்னது? இந்த 5 மாறாது. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். கேவலம் போட்டிங்கன்னா கேவலவத்தை, சகலம் போட்டிங்கன்னா சகலவத்தை, சுத்தன்னு போட்டிங்கன்னா சுத்தவத்தை. புரியுதா? இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதையெல்லாம் பெருமான் நமக்கு கூட்டுகின்றான். எதை கூட்டுகிறான்? கேவலத்தில் 5 அவத்தை, சகலத்தில் 5 அவத்தை, சுத்தத்தில் 5 அவத்தை கூட்டுகிறான். இதை கொஞ்சம் விரிச்சா இன்னும் விரிச்சிட்டு போவோம். சிவஞான போதம் 4ஆம் நூற்பால் இதை விரிவாக நம்ம பார்க்கலாம். அவத்தை பற்றி விரிவாக அங்கே பார்த்துக்கலாம். இங்கே சும்மா ஒரு தொட்டு காட்டுறது தான் நோக்கம், சரிங்களா? இப்போது இந்த சகல அவத்தைன்னு இருக்கா இல்லையா? எதில்? விழிப்பு நிலையில் காரிய சகலத்தில் என்ன இருக்கிறது? சகலம் இருக்குது. கேவல சகலம் சுத்தம்னு சொன்னோமா இல்லையா? இந்த சகலம் என்பது எங்கே இருக்கிறது? புருவ நடுவில் நடைபெறும். இங்கே நடக்கும், புருவ நடுவில் நடக்கும். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறந்துருக்க மாட்டீங்கன்னு கொஞ்சம் வேகமாக போகிறேன்.
சரியா? புருவ நடுவில் நடந்ததுன்னா இதுக்கு என்ன பேர்? சகலத்தில் சகலம். சகலத்தில் சகலம். இங்கிருந்து கீழே இறங்குச்சுன்னா சகலத்தில் கேவலம். இங்கிருந்து கீழே இறங்கிட்டா சகலத்தில் கேவலம். மேலே போனால் சகலத்தில் சுத்தம். புரியுதா? புருவ நடுவில் நடந்ததுன்னா சகலத்தில் சகலம், கீழே இறங்குனா சகலத்தில் கேவலம், மேலே போனால் சகலத்தில் சுத்தம். இங்கே புருவ நடுவிலேருந்து கீழே இறங்குகிற போது அது கீழாளவத்தைன்னு பேர். இங்கிருந்து மேலே போனால் மேலாளவத்தைன்னு பேர். இங்கிருந்து கீழே போனால் கீழாளவத்தை. எங்கே போகும்? எங்கே போகும்? மூலாதாரத்துக்கு போகும். மூலாதாரத்துக்கு புருவ நடு, கண்டம், இதயம், நாபி, மூலாதாரம், சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். விழித்திருக்கிற ஆன்மா அப்படியே கருவியை ஒடுக்கிக்கிட்டே வரும். இங்கே 96 கருவி நின்றுதுன்னா அதுக்கு என்ன பேர்? சகலத்தில் சகலம். 96 கருவி இங்கே நின்றுச்சுன்னா சரியா? அப்படியே அது அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? 35,000. இதே இடத்துல 96 கருவியாக இருப்பது எத்தனை ஆகிடும்? 35 மார்ச்சுன்னா என்ன அர்த்தம்? கேவலத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். 96 இருந்தால் சகலத்தில் சகலம். சகலத்தில் சகலம். அது 35 ஆயிடுச்சுன்னா கேவலத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? 35, 25, 3, 2, 1 கருவி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். மூலாதாரத்தில் புருடன் மட்டும் இருக்கும். புருடன் மட்டும் இருக்கும். திருப்பியும் நேரம் வந்த உடனே மூலாதாரத்திலிருந்து 1, 2, 3, 25, 35 இங்கேருந்து இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் 35க்கு அப்புறம் என்ன ஆகும்? 96 ஆகிடும். 35க்கு அடுத்து என்ன ஆயிரும்? 96. 96 ஆயிடுச்சுன்னா நல்லா விழிப்பு நிலைக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏற்கனவே படித்ததானே, ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, இப்படி இறைவன் நமக்கு என்ன செய்கிறாங்க? அவத்தையை உருமாறு ஆன்மாக்களுக்கு கருவிகளை கூட்டுகிறான், குறைக்கிறான். என்ன, ஒவ்வொரு சுவிட்சாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு வேலை என்னது? இந்த குழந்தையெல்லாம் போய் உக்காந்தா இந்த லைட் பக்கத்தை விட்டு சுவிட்சை போடும், ஆஃப் பண்ணும், சுவிட்சை போடும், ஆஃப் பண்ணும். இந்த மாதிரி பெருமான் விளையாண்டுட்டு இருக்கிறானா? அவனுக்கு இதுதான் வேலையா? சுவிட்சை ஒவ்வொன்றா 96 சுவிட்சை ஆன் பண்ண வேண்டியது, அப்புறம் 35 ஆக்க வேண்டியது, அப்புறம் 25. இது அவனுக்கு எதுக்கு இது செய்கிறான்? அவன் செய்ய வேண்டிய காரணம் என்ன? இது செய்யறான்னு படித்தாச்சே இல்லையா? அவன் எதுக்கு அதை செய்யணும்? கருவிகளை கூட்டுவதும் குறைப்பதின் நோக்கம் என்ன? ஆன்மாக்களுக்கு அறிவை விளக்கும் பொருட்டு. அறிவை விளக்கும் பொருட்டு. எப்போ அறிவு நல்லா விளங்கி நிற்கும்? அறிவு எப்போ நல்லா விளங்கி இருக்கும்? புருவ நடுவில் 96 கருவி கூடி நிற்கிற பொழுது ஆன்மாவின் அறிவு எப்படி இருக்கும்? விளக்கம் பெற்று நிற்கும். அப்போ என்ன செய்யலாம்? 96 வச்சுக்க வேண்டியதானே இல்லையா? என்ன செய்யலாம்? 96 வச்சிருப்பா. எப்பவுமே 96 வச்சிரு. வைக்கலாமா இல்லையா? ஏன் வைக்க மாட்டேங்கிறான்? ஆன்மாவுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. என்ன இலக்கணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும், படிமுறையில் அறியும். படிமுறையில் அறியும். அப்போ இதுக்கு உணர்த்தம்னா என்ன செய்யணும்? முதல்ல ஒன்றா சொல்லி கொடுக்கணும். முதல்ல இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்போ 2ஆவதுக்கு போகலாமா? போகலாம். 2 புரிஞ்சுதா? 3ஆவதுக்கு போகலாமா? அப்படி என்ன செய்யணும்? ஒன்றொன்றா சொல்லி தரணும். சொல்லி கொடுத்தது அது என்ன செஞ்சிடும்? மறக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? படிமுறையில், சோபான முறை என்று வடமொழியில் சொல்லுவாங்க. படிமுறை. இப்போ முதல்ல எது சொல்லணும், 2ஆவது எதை சொல்லணும், 3ஆவது எதை சொல்லணும், என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை விளக்கணும். இது செய்யணும்னா இதை விழிப்பு நிலையிலே வச்சுருந்தா இதுக்கு அறிவு விளங்காது, பைத்தியம் பிடிச்சிக்கும் இல்லையா? நம்ம தூக்கம் வரலன்னா என்ன ஆகுங்கிறது யாரை போய் பார்த்தா தெரியும்? சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தா அவர் என்ன கேட்பார்? முதல்ல, ஐயா எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் போனீங்கன்னா அவர் கேள்வி என்ன கேட்பார்? தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? அவர் கேட்குற கேள்வி,
நீங்கள் தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? ஏன் ஒழுங்காக தூங்கலைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா கருவியினுடைய லட்சணம் அதுதான். கருவிகள் கொஞ்ச நேரம் அறிவதற்கு உதவி செய்யும், அயற்சி அடையும், ஓய்வுக்கு போயிடும். கொஞ்ச நேரம் துணை செய்யும், அப்புறம் என்ன செஞ்சிடும்? அதுக்கு டயர்டாயிரும். உயிருக்கு டயர்டாகாது. எதுக்கு டயர்டாயிரும்? கருவிகள் டயர்டாயிரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கணும். அப்போ என்ன செய்கிறது? ஓய்வுக்கு கொடுத்து திருப்பியும் மேலே கொண்டு வரணும். இதுதான் என்னது, இந்த ஒரு நகைச்சுவை சொல்கிற மாதிரி தெளிய வச்சு அடிக்கிறது சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு நகைச்சுவையாக இருந்தால் அதுதான் உண்மை. பெருமாள் என்ன செய்கிறான்? நம்ம கொஞ்ச நேரம் தூங்குப்பா, தூங்கிட்டியா, எந்திரி, இந்தா சாப்பிடு. எதை ஊட்டுவான்? உலக போகத்தை ஊட்டுவான். உலக போகத்தை ஊட்டுவான். ஊட்டினோடனே வேணும் செய்வான். அப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி அதை அனுபவிப்பான். வேகமாக அனுபவிப்பான். கொஞ்ச நேரம் ஆனவொன்னே என்ன ஆயிரும்? அப்படியே ஸ்லோ டவுன் ஆவான், போய் தூங்கியிருப்பான்றான். திருப்பியும் காலையில் எந்திரிச்சு வந்து என்ன செய்யும்? நல்ல அனுபவி. இப்படி கருவிகளை கூட்டியும் பிரித்தும் என்ன செய்கிறான்? ஆன்மாவின் அறிவை சிறிது சிறிதாக விளக்கம் செய்கிறான். எதை நோக்கி? உலகத்தை நோக்கி. இந்த உலகத்தை நோக்கி ஆன்மாவின் அறிவு விளக்கம் பெற அனுபவிக்க இதுக்கு ஒரு எல்லையில் இந்த உலகத்தின் இயல்பு தெரியும். என்னன்னு தெரியும்? இதெல்லாம் நீடித்த இன்பம் இல்லை. இது நமக்கு நீடித்த இன்பத்தை தராது, நிலைத்த இன்பம் இல்லை, இவை பேரின்பம் இல்லை என்பதை ஒரு கால எல்லையில் ஆன்மா அறியும். அதை அறிவதற்கே இது என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? உலகத்தை நல்லா அனுபவிக்கணும். உலகத்தை நல்லா அனுபவிச்சாதான் உலகம் ஒன்றுமில்லை, இது நீடித்த இன்பத்தை நமக்கு தராதுங்கிற அனுபவம் இதுக்கு வரும். அது வர வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? உலகத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பான். எப்போ ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு இன்னமும் எனக்கு ஒரு நிறைவே கிடைக்கல. எது? செல்வம் இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சி இல்லை. குழந்தை செல்வங்கள் இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லை. நிறைய படிச்சிருக்கிறேன், மகிழ்ச்சி இல்லை. என்னத்தை பார்த்தாலும் எனக்கு நிறைவு என்பது மனதில் வரவே இல்லை என்கின்ற ஒரு நிலை இந்த ஆன்மாவுக்கு வருகிற போது இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது. செல்வத்தை தாண்டி, உறவுகளை தாண்டி, கல்வியை தாண்டி, எதெல்லாம் நாம் செல்வம்னு சொல்கிறோமோ, எது கல்வி செல்வம், குழந்தை செல்வம் என்று எதையெல்லாம் நாம் செல்வம் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு எதை தரல? அறிவுக்கு நிறைவை தரவே இல்லை. இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது என்கின்ற ஒரு தேடுதல் இந்த ஆன்மாவுக்கு வருகிற வரை உலகத்தை அவன் ஊட்டிக்கொண்டே இருப்பான். இதுக்கு ஒரு பிறவியில் இவன் செய்யலை. இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பிறவியில் இது செய்யலை. எத்தனை கோடான கோடி பிறப்புகளிலே ஆன்மாவின் அறிவை என்ன செய்கிறான்? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறுத்துறான். இந்த எறும்பூர கல்லும் தேயும் பழமொழி பார்க்குறோமா இல்லையா? அது மாதிரி நம்ம அறிவு எப்படி இருக்குது? கல் மாதிரி இருக்குது. அவன் செய்கிறது எறும்பூற மாதிரி. பிறவியில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி என் சிந்தை இடம்கொள் கைலாயம். திருத்தி ஒரு முறை திருத்தினாலும் இது திருந்தாது. என்ன செய்யும்? மீள அனுபவித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த உயிருக்கு சமயங்களின் மீது ஒரு ஈடுபாடு வரும். முதல்ல சமயங்களின் மேலே ஈடுபாடு வருவதற்கு என்ன ஆகிடும்? பல பிறப்பு ஆகிடும். இந்த சித்தியாரில் ரொம்ப விரிவாக சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஆன்மா இன்பத்தையும் துன்பத்தையும் புண்ணியத்தையும் பாவத்தையும் மேலே செஞ்சுக்கிட்டே வரும். புண்ணியத்தையும் செய்யும், பாவத்தையும் செய்யும். புண்ணியத்தின் பயனாய் இன்பத்தை தூய்க்கும், பாவத்தின் பயனாய் துன்பத்தை தூய்க்கும். பிறவிகளிலே சுழண்டு கொண்டே இருக்கும். அந்த நிலையிலே வினை பற்றிய ஒரு உணர்வு இதுக்கு வரும். நல்வினைனா என்ன, தீவினைனா என்ன, நல்வினை நாம் ஏன் செய்ய வேண்டும், தீவினை ஏன் செய்யக்கூடாது என்கின்ற உணர்வுகள்லாம் எப்போ வரும்? அனுபவத்தின் வாயிலாக, பல பிறவிகளிலே பெற்ற அனுபவத்தின் வாயிலாக உயிர்களுக்கு வினை சார்ந்த ஒரு கருத்து அதன் அறிவில் உதிக்கும். பெருமான் அதையெல்லாம் மெல்ல ஊட்டுவான். அப்படி வினை பற்றிய அனுபவம் நிகழ்ந்த பொழுது இது என்ன செய்யுமா? வழிபாட்டுக்கு வருமா? இது வழிபாட்டுக்கு வரணுன்னாவே இது என்ன செஞ்சுருக்கணும்? புண்ணிய பாவ நுகர்ச்சியிலே இது உழண்டு புண்ணியம் செய்யணும்னு தோணும்.
புண்ணியம் செய்கின்ற பிறகு புண்ணியத்தை மிகுதியாக செஞ்சால் தான் அது எதுக்கு வரும்? வழிபாட்டுக்கே வரும். எந்த வழிபாடுன்னு சொல்லலை, ஏதோ ஒரு வழிபாட்டுக்கு அது வரும். கடவுள் உண்டு, அவன் நமக்கு இன்ப துன்பங்களை ஊட்டுபவன், எனவே அவனை நாம் வழிபட வேண்டும் என்கின்ற உணர்வு எப்போ வரும்னு கேட்டால், உலக புண்ணியங்களை மிகுதியாக செய்த நிலையில், உலக புண்ணியங்களை மிகுதியாக செய்த நிலையில் தான் உயிருக்கு வழிபாட்டின் மீது என்ன வரும்? ஈடுபாடு வரும். அப்படி ஈடுபாடு வருகிற போது அது என்ன செய்யும்? சிறுதெய்வ வழிபாட்டுக்குள்ளே நுழையும். சிறுதெய்வ வழிபாட்டுக்குள்ளே நுழையும். அந்த சிறுதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய 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 அதனுடைய அந்த புண்ணிய மிகுதியின் காரணமாக படிமுறையிலே தத்துவ ஞானத்தை அது மெல்ல 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 மேலே வரும். சித்தியார் அழகாக சொல்கிறார், அதெல்லாம் நிறைய பாட்டிருக்கு, சரிங்களா? அப்போ யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதான் வருவர். நீங்கள் போய் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அங்கே அருள் செய்வதற்கு யார் வருவா? சிவம் தான் வரும். ஏன் வரும் அப்படின்னு கேட்டால், அத்தெய்வங்கள் வேதனைப்படும், பிறக்கும், இறக்கும், மேல் வினையும் செய்யும். அதே வினை செய்யும், பிறக்கும், இறக்கும். ஆதலால் இவை இலாதான். எவை இலாதான்? வேதனைப்படுதலும் பிறத்தலும் இறத்தலும் இல்லாத சிவம் அருள் செய்யும்னார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். வேற யாரும் வர முடியாது. நீங்கள் எந்த கடவுளை போய் கும்பிட்டாலும் அங்கே அருள் யார் செய்வா? சிவபெருமான் தான் செய்வார். சிவபெருமான் தான் செய்வார். அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், பிறக்கும், இறக்கும், மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வான். எதை அறிந்து அருள் செய்வான்? வழிபாடு செய்யக்கூடிய ஆன்மாக்களின் பக்குவத்தை அறிந்து அருள் செய்வான். அவன் என்ன நினைப்பில் அந்த வழிபாட்டை செய்கிறானோ அதற்கு தக்கவாறு பயன் கொடுப்பானான். நீங்கள் போய் சிறு தெய்வத்திட்ட என்ன கேட்போம்? உலக போகத்தை தான் கேட்போம். ஒரு காவல் தெய்வத்திட்ட போய் ஒரு மாரியம்மன்ட்ட என்ன கேட்போம்? உலக போகத்தை தான் கேட்பேன். என்ன நல்லா வச்சிரு, என் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோ, ஏதோ உலகம் நோக்கி வழிபாடுகள் நடக்கும். அங்கே பெருமான் அவர்களுக்கு என்ன செய்வான்? அவர்கள் என்ன கேட்குறாங்களோ, அவர்களுக்கு பக்குவம் எவ்வளவோ அதற்கு தக்கவாறு அருள் செய்வான். அருள் செய்வான் என்று சித்தியாரில் சொல்கிறார். அப்போது இந்த புண்ணியத்தின் தொடர்ச்சி அடுத்தபடி மேலே ஏற்றும். அடுத்தபடி மேலே ஏற்றுகிற போது அந்த ஆன்மா அபுத்தி பூர்வ சிவபுண்ணியங்கள் பண்ணும். என்ன செய்யும்? அபுத்தி பூர்வ சிவபுண்ணியங்கள். அபுத்தி பூர்வம்னா என்னது? புண்ணியம்னே அதுக்கு தெரியாது, ஆனால் அது பண்ணும். புண்ணியம்னே தெரியாமல் அது என்ன செய்யும்? சிவபுண்ணியங்கள் பண்ணும். சிவபுண்ணியம் பண்ணுகிற போது என்ன செய்யும்? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு புரியுற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது, ஆகம விதி மீறல் அதெல்லாம் விட்டுருங்க. என்ன நடக்குது? ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்கே மூளையில் ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கிறான். அப்போ வச்சுருக்காங்களா இல்லையா? இப்போ என்ன எல்லா கோயிலையும் சிவலிங்கம் வச்சுட்டாங்க, பிரதோஷ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு எல்லா கோயிலையும் வச்சுட்டாங்க. இருக்கட்டும், மகிழ்ச்சி, அப்படியாவது நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்குவோம். வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது, சரியா? அப்போ என்ன செய்கிறான்? மாரியம்மனுக்கு பூவை போடும்போது ஒரு பூவை கொண்டு போய் சிவலிங்கத்துக்கு வைப்பான், இல்லைங்களா? அது சிவபெருமான், அது மாரியம்மனை விட உயர்ந்த தெய்வம் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது. என்ன செய்வான்? இங்கே வைக்கும்போது ஒரு பூவை அங்கேயும் வைப்பான். இதுக்கு என்ன பேர்? அபுத்தி பூர்வ சிவபுண்ணியம். யா புரியல? அதான் நான் அதுக்குள்ளே போக வேண்டான்ட்டேன். நான் அதை விட்டுருங்க, நம்ம அப்படியே டாபிக் தாண்டி போகணும். இது பெரிய டாபிக், அப்படியே போனோம்னா போயிடும். எனவே அபுத்தி பூர்வமாக அவன் என்ன செய்கிறாங்க? ஒரு சிவபுண்ணியத்தை செய்கிறான். இப்படி அபுத்தி பூர்வ சிவபுண்ணியங்களை செய்ய 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 அவனை அறியாமல் அவன் எங்கே வருவான்? புத்தி பூர்வ சிவபுண்ணியத்துக்கு வருவான். புத்தி பூர்வ சிவபுண்ணியத்துக்கு வந்த பிறகு அவன் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று படிமுறையில் அப்படியே வரணும். இதெல்லாம் நம்ம 10 நிமிஷத்தில் சொல்லியாச்சு. இது ஒரு 50 பிறவி 100 பிறவி. இது சும்மா 10 நிமிஷத்தில் சொன்னதுனால இது சின்ன செய்தி இல்லை. இது நடப்பதற்கு எவ்வளோ ஆகும்? பல பிறவி ஆகும். பல பிறவியில் இது நடக்கும். இப்படி ஆன்மாவுக்கு கருவிகளை கூட்டி,
கருவிகளை கூட்டி கேவல சகல சுத்தத்திலே இருத்தி பக்குவப்படுத்தி ஆன்மாவின் அறிவை சிறிது சிறிதாக விளக்கி ஞான நெறியிலே நிறுத்தி திருவடிக்கு கொண்டு போவான். இதற்குத்தான் உயிர் விளக்கம்னு பேர். உயிர் விளக்கமாவது இதுதான். மொத்தமாக செய்ய வேண்டிய வேலை இதை 10 பாட்டில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது நமக்கு வாழ்க்கையில் பல பிறவியிலே நடப்பது, பல பிறவியில் நடக்கக்கூடிய செய்தி இங்கே அப்படியே அதை தலைப்பிலேயே வச்சிட்டார். சரி, இப்போ போன அதிகாரத்தில் சிந்தித்தது போல பக்குவமுடைய ஆன்மா என்ன செய்யும்? குருநாதரது உபதேசத்தை கேட்கும். கேட்ட நிலையிலே அது என்ன செய்யும்? சாதனையை செய்யும். அப்போது அந்த சாதனை செய்கிற ஆன்மா எப்படி, என்ன நினைப்பில் அந்த சாதனை செய்யணும், எந்த நினைப்பில் சாதனை செய்யணும் என்பதற்கு முதல் குறட்பா சொல்கிறார். தூணிழல் ஆர்தற்கு ஆறும் சொலார். தூணிழல் ஆர்தற்கு ஆறும் சொலார் தொகுமது போல் தானதுவாய் நிற்கும் தரம். வெயிலிலே துன்பப்படக்கூடிய ஒருவனுக்கு நிழலை சென்று சேர வேண்டும் என்று ஒருவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? வெயில் தாங்கலை, அவன் என்ன செய்வான்? எங்கேயாவது நிழல் கிடைக்குமா? போகும்போதே இப்போ நம்ம சித்திரை மாதம் தெரியாமல் செருப்பை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம், இல்லை எங்கேயோ கடைக்கு வந்தோம் தொலைச்சிட்டோம், சரியா? தார் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், என்ன செய்வோம்? அப்படியே பார்ப்போம், எங்கேயாவது அந்த கட்டடத்தோட நிழல்களில் எங்கேயாவது உழுவுமா அப்படின்னு தேடிட்டு என்ன செய்வோம்? அப்படியே பரப்பமா இல்லையா? காலு தகன்னு பிடிக்கும். இப்போது தம்பி நிழலுக்கு போ அப்படின்னு யாராவது சொல்லணுமா? யாருக்கு இது துன்பமாக தெரியும்? வெயிலின் கொடுமையே அறிந்தவன். வெயிலினுடைய கொடுமையை அறிந்தவனுக்கு நிழலுக்கு செல்ல வேண்டும் என்று ஒருவரும் சொல்ல வேண்டியதில்லை. அப்படியே பக்கத்தில் ஒருத்தர் பார்த்தா அவர் செருப்பு இல்லாமல் அவர் படுகாயாக போயிட்டுருக்கிறார். ஏன்? அவருக்கு எப்பவுமே செருப்பே இருந்ததில்லை. அவருக்கு இப்போ என்ன தெரியல? வெயிலும் தெரியல, நிழலை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. அவர் எதை தேட மாட்டார்? நிழலை தேட மாட்டார். சரியா? அப்போ நிழலை யார் தேடுவான்? வெயிலின் தாக்கத்தை உணர்ந்தவர்கள் நிழலை எப்படி தேடுவாங்க? தானே தேடிச் செல்வர். அதுபோல குருவின் உபதேசத்தை பெற்ற உயிர் எது? அதுவாய் நிற்கும் தரம். எதுவாய்? அந்த திருவருளாகவே நிற்கும் தரத்தை யாரும் சொல்ல வேண்டியதில்லை. எப்படி வெயிலை துன்பமாக கருதிய ஒருவன் நிழலிலே பொருந்தி நிற்கின்றானோ, நிழலில் போய் எப்படி நிற்பான்? அப்படியே ஒடுக்கிட்டு நிற்பான். உதாரணத்துக்கு வச்சுங்க, சும்மா ஒரு சின்ன செடி மட்டும் இருக்குது. அது நிழல் எப்படி இருக்குது? கொஞ்சோண்டு விழுந்திருக்கு, வெளியே பூரா வெயில். இவன் என்ன செய்வான்? போய் அந்த காலை அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே நிழலுக்குள்ளே ஒடுங்கிட்டு நிற்பான். எங்கே இந்த பக்கம் வெயில் சுடுது, இப்படி போனால் வெயில் சுடுது, என்ன செய்வான்? அந்த நிழலிலே ஒடுங்கி நிற்பான். அதுபோல பிறவியாகிய துன்பத்தை உணர்ந்த உயிர், பிறவியே துன்பம்னு நினைக்காதவன் தேட மாட்டான். நாமெல்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான். நமக்கு முதல்ல பிறவி துன்பமாக தெரிகிறதா? முதல்ல அந்த கேள்வி பாருங்க. நம்ம பிறவி என்பது துன்பம் என்று நாம் முதல்ல கருதுகிறோமா? பிறவியில் துன்பம் இருக்கிறதா என்று தான் பார்ப்போம். சாமி என்ன போய், சாமி கஷ்டமில்லாத ஒரு பிறப்பை கொடுங்க சாமி. எப்படி கேட்போம்? கஷ்டமில்லாமல் ஒரு பிறப்பை கொடு, அப்படி தான் கேட்போம். ஐயோ, பிறவினாவே கஷ்டம்தான், நீ அங்கே வந்துட்டு கஷ்டமில்லாத ஒரு பிறப்பை கேட்குறிய. இப்போ நமக்கு என்ன தெரியல? முதல்ல பிறவியே துன்பம் என்று நமக்கு தெரியல. நாம் போய் எங்கே நிழலை தேடுவோம்? இனி பிறவாமை வேண்டும், மறவாமை வேண்டும்,
அவங்க தான் கேட்குறாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் பிறவி என்னவா தெரியுது? துன்பமாக தெரியுது. துன்பமாக தெரிவதினாலே எனக்கு பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம் சொல்பவர்கள் ஞானி. நல்ல பிறப்பு வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் யார்? அஞ்ஞானி. நல்ல பிறப்பு வேணும்னா அஞ்ஞானி. ஐயா எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவன் யார்? ஞானி. இல்லைங்களா? நம்ம பிறவியில் இந்த துன்பம் வேண்டாம், அந்த துன்பம் வேண்டாம் என்று நினைத்து ஒவ்வொன்றாக நம்ம அதை என்ன செய்கிறோம்? அப்படியே இதுதான் துன்பமாக தெரியுது, இது நமக்கு இன்பம் என்று அதை என்ன செய்கிறோம்? அப்படியே அதில் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாமே துன்பம்தான். இல்லைங்களா? சுற்றமென்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதர்நிறர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். எங்கே பார்த்தாலும் நம்ம என்ன செய்திருக்கு இருக்குது? எல்லாமே திருவருளை சென்று அடையாத வகையில் நம்மளை போட்டு ஒரே அமுத்துறதுக்கு என்ன இருக்குன்னா எல்லாம் இருக்குது உலகத்தில். எப்படி இவன் தப்பிச்சிடுவான் பார்த்துடலாம் என்று என்ன செய்யுதுங்க எல்லாம். இதெல்லாம் ஒன்று இதுவான்னா தனியாலாம் கேட்கக்கூடாது. கிட்டத்தட்ட எல்லாமே எப்படி இருக்கிறது? அந்த திருவருளை நாடுவதற்கு தடை செய்வதாகவே உலகம் அமைகிறது. அப்போது இந்த பிறவியே வேண்டாம், பிறவி துன்பம் என்று நினைந்த ஒருவர் என்ன செய்வார்? திருவடியாகிய நிழலிலே எப்படி நிற்பாங்க? ஒடுங்கி நிற்பாங்க. நம்மெல்லாம் நிழலில் நின்னாலும் எப்படி நிற்போம்? கொஞ்சம் அப்படி ஆடம்பரமாக நிற்போம். நம்ம நிழலில் தான் நிற்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் ஆடம்பரமாக நிற்கிறோம். காரணம் என்னென்னா இன்னும் பிறவி நம்மளை நல்லா சுடுதுன்னு வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம திருநீர் பூசியாச்சு, சாத்திரங்கள் படிக்கிறோம், தோத்திரம் படிக்கிறோம், பூசை பண்ணுறோம். அதனால் நமக்கு என்னது? பிறவி துன்பம் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட நமக்கு என்ன தெரியல? ரொம்ப சுடலை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? நிழலில் நின்னாலும் எப்படி நிற்கிறதில்ல? ஒடுங்கி நிற்பதற்கு நம்மால் முடிவதில்லை. இறைவன் திருவடியில் எப்படி நிற்கணும்? ஒடுங்கி நிற்றல். எது போல் அப்படின்னு கேட்டால் ஆமை தன் ஓட்டிலே அடங்குவது போல. ஆமை எப்படி அந்த ஓட்டுக்குள்ளே அடங்கும்? தனக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் என்ன செய்யும்? அப்படியே உள்ளே போயிடும், வெளியவே வராது இல்லையா? அதுபோல் நம்ம எதில் ஒடுங்கணும்? அருளில் ஒடுங்கணும். ஆனால் நமக்கு தலை தான் முன்னாடி எப்போ பார்த்தாலும் தலை முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்? தற்போதம் கெடுதல் என்பது ரொம்ப கஷ்டம். அது நமக்கு என்னதான் சொன்னாலும் அது அவ்வளவெல்லாம் எளிமையாக நம்ம விட்டு போகாது. காரணம் அது என்னது? சகசமலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தினுடைய சேட்டை. அது இருக்கிற வரைக்கும் தற்போதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு குறைஞ்சபட்சம் இது ஆணவ மலத்தின் சேட்டையினாவது தெரிஞ்சு வச்சுக்குவோம். அது விடுதா இல்லையாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன தெரியணும்? இது ஆணவ மலத்தினுடைய சேட்டை. எங்கெல்லாம் நம்மை பற்றிய நினைப்பு வருகிறதோ, நம்மை பற்றிய பெருமை வருகிறதோ, அங்கெல்லாம் கூடவே இலவச இணைப்பாக ஒரு கருத்தை வச்சுக்கணும். என்னது? இது ஆணவ மலத்தினுடைய சேட்டை என்பதையாவது வைத்து கொள்ளணும். ஏன்னா அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஒரு இடத்துல என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும். இது ஆணவ மலத்தின் சேட்டைன்னு தெரியலைன்னா நம்ம செய்கிறது தப்புனே முதல்ல தெரியாது, அப்புறம் தானே அதை விடுறது. எனவே இங்கே தூணிழல் ஆர்தற்கு ஆறும் சொலார். ஒரு வெயிலின் தாக்கத்தை உணர்ந்த ஒருவனுக்கு நிழலிலே சென்று ஒடுங்குவதற்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதுபோல் தான் என்பது குருநாதனது உபதேசத்தை பெற்ற அந்த ஆன்மா அதுவாய் நிற்கும் தரம். எதுவாய் நிற்கும் தரம்? திருவருளே தனக்கு வடிவமாக கொண்டு நிற்கின்ற தரம் எது போன்றது? நிழலிலே ஒடுங்கி நிற்பவனை போன்றது என்று இந்த பாடலில் காட்டுகிறார். அப்போது இந்த பிறவியை துன்பம் என்று கருதணும். அப்படி துன்பம் என்று கருதாமைக்கு என்ன காரணம்? நாமெல்லாம் அதை தேடாமல் இருக்கிறோமே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அது அடுத்த பாட்டில் சொல்கிறார். தித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடும் பித்தத்தில் தான் தவிர்த்த பின். தித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடும் பித்தத்தில் தான் தவிர்த்த பின். பித்தத்தில்
தித்திக்கும் பால் தானும் கைக்கும். நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா, நாக்கு புளிச்சதா புளியங்காய் புளிச்சதா, மாங்காய் புளிச்சதா நாக்கு புளிச்சதா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? என்னது, நல்லா இனிக்கக்கூடிய பால் கசக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு நாக்கில் பித்தம் இருக்குதுன்னு அர்த்தம். நாக்கில் பித்தம் இருந்தால் இனிக்கக்கூடிய பால் கசக்கும். அப்போ பால் எப்போங்க இனிக்கும்? பித்தம் தெளிஞ்சா. பித்தம் தெளிஞ்சிட்டா பால் இனிக்கும். அது வரைக்கும் பால் என்ன ஆகும்? கசக்கத்தான் செய்யும், கசக்கத்தான் செய்யும். இப்போது பால் எது? பால் எது? ஒரு ஊமை சொன்னால் அதோட பொருளை சேர்த்தணுமா இல்லையா? தித்திக்கிற பால் எது? திருவருள், சிவம். அது இப்போ நமக்கு எப்படி இருக்கு? கசப்பாக தெரியுது. பூசை பண்ணணுங்களா? கண்டிப்பாக பண்ணணுமா? வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? வேறு ஏதாவது இருக்கா? வாங்காமல்லாம் வழி இல்லையா? இப்படி என்ன செய்கிறோம்? தவிர்ப்பதற்கான காரணங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இனிக்கிற பால் நமக்கு என்ன செய்யுது? கசக்குது. எதனால்? நாக்கில் பித்தம் இருக்கு. நாக்கில் பித்தம் இருக்கு. இப்போ நாக்கு எது? அறிவு. பித்தம் எது? ஆணவ மலம். அறிவில் ஆணவ மலமாகிய பித்து இருப்பதினாலே இனிக்கின்ற சிவம் நமக்கு கசப்பாக தெரிகிறது. எப்போ இந்த சிவம் இனிக்கும்? அறிவில் இருக்கிற ஆணவமாகிய பித்தம் தெளிஞ்சிருச்சுன்னா சிவம் இனிக்கும். சிவம் இனிக்கும், அவ்வளோதான். அப்போது எப்போ சிவம் இனிக்குதோ அப்போது ஒருத்தன் வெயிலை பார்த்து ஓடினானா இல்லையா? வெயிலை பார்த்துட்டு ஓடினானா இல்லையா? அவன் மாதிரி நாம் ஓடுவோம். இப்போ ஏன் ஓடலை? அறிவில் பித்தம் இருக்கு, அதனால் போகலாங்க, மெதுவாக போகலாம். ஒருத்தர் செருப்பு இல்லாமல் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தான் பார்த்தியா? ஒருத்தன் வெயில் தாங்கலைன்னு ஓடுறான் நிழலை நோக்கி. ஒருத்தன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அவன் பைத்தியக்காரன். அவனுக்கு என்ன தெரியல? வெயிலும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்படியே நிழால் நடக்கிற மாதிரி, அப்படியே இளவேனில் காலத்தில் நடக்கிற மாதிரி எது நடந்துட்டுருக்கிறான்? தார் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறான். அவனுக்கு ஏன் தெரியல? அவனுக்கு பைத்தியம். அவன் பைத்தியம். ஆனால் அவனுக்கு வெயிலும் தெரியாது, மழையும் தெரியாது, நிலவும் தெரியாது, சூரியனும் தெரியாது. அவன் ஒரு நினப்பில் இருக்கிறான். அவன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறான். அந்த பைத்தியக்காரன் யாருன்னா நாம் தான். ஓடுறாள் யார்? ஞானி. ஐயோ முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது, நான் திருவடியை நோக்கி ஓடுகிறேன், வெறுத்தேன் மனை வாழ்க்கை. யார் சொன்னா? நம்பி ஆரூரர். அங்கே போய் நின்றுட்டு செல்ஃபோன் எடுத்து, பறவை நான் கைலாயம் போகலான்னு இருக்கிறேன், சங்கிலிக்கும் அப்படியே சொல்லிடு, சேரமான் பெருமானுக்கும் சொல்லிடு, நான் இனி வரமாட்டேன், வீட்டை பார்த்துக்கோ, குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துக்கோ, செல்வத்தையெல்லாம் பார்த்துக்கோ, நான் கைலாயம் போயிட்டு வரேன். அப்படியே போனார். வெள்ளானை வந்தது. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர் கொள்ள வந்தார். யானை பார்த்தாரு. சாமி வெள்ளானை கொடுத்து விட்டார். அப்படியா? ஏறு போயிட்டார். திரும்பி சேரமான் பெருமான் என்ன ஆனார்? உற்ற தோழர், நல்ல தோழர் நம்பெருமான் நம்பி. அவரை விட ஒரு தோழர் கிடைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நல்ல தோழர் நம்பெருமான் நம்பி நமக்கு இவர் என்பார். எல்லையில்லா தவம் முன்பு என் செய்தோம் இவரை தொலை என்பார். செல்வம் என்பெறுவது இந்நாட்டுக்கு என உரைப்பார். சொல்லும் தரமோ? அவருடைய சிறப்பை சொல்ல முடியுமா? சேர நாட்டின் எல்லையிலே இருந்து யானையை கொண்டு வரவேற்கிறார். யாரை? நம்பி ஆரூரரை சேரமான் பெருமான். எவ்வளவு பெரிய தொண்டு! சிவபூசையில் சிலம்போசை கேட்கலன்னு உயிரை மாய்க்க போனார். அப்போ எப்படி அவர் பூசை பண்ணியிருப்பார்? அப்படிப்பட்ட சிவ உறவையே கூட நினைக்கல அவர். என்ன செஞ்சார்? பெருமான் வர சொன்னார், வெள்ளாண்மை ஏறினார், ஏறி போயிட்டே இருந்தார். அவருக்கு உறவுகளோ எதை பற்றியும் கவலை இல்லை. வருகிற போதே கிளம்புறது என்றைக்குன்னு நினச்சிட்டு வர்றது. நம்மளாம் வகுப்புக்கு வரும்போது தான் அப்படி வருவோம். 4 மணிக்கு விட்டுருவார், போயிடலாம்.
4:05 கரெக்டாக வந்துருங்க வண்டி எடுத்துகிட்டு. அவர் 4 மணிக்கு போயிடுவார். இங்கே வரும்போது தான் போகிறத குறிச்சிட்டு போவோம். உலகத்துக்கு வருகிற போது நினைக்க மாட்டோம். உற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோ இல்லைங்களா? ஒரு சினிமா பாட்டு தான், வீடு வரை மனைவி வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை இல்லைங்களா? சினிமா பாட்டு தான். இருந்தாலும் என்னது, நிலையாமையை சொல்லுகிறது. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவி பசி நோய், தாளாது அறம் செய்மின் இல்லைங்களா? அப்போ நிலையாமையை பற்றிய ஒரு உணர்வு நமக்கு வராத வரைக்கும் நம்ம திருவருளை நோக்கி எப்படி போவோம்? போகலாம், என்ன சார் அவசரம், போகலாம், வாங்கிக்கலாம், என்ன வயசாகி போச்சே, என்ன வயசாகி போச்சு, மெதுவாக வாங்கலாம், மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு என்ன செய்வோம்? காரணம், பித்தம் தலையில் இருக்கிறது. அறிவில் பித்தம் இருப்பதினாலே இனிக்கின்ற சிவம் நமக்கு கசந்து கொண்டு இருக்கிறது. பித்தம் தெளிந்தவர்கள் சிவத்தை உணர்வர். உணர்ந்தால் அவங்க எப்படி போவாங்க? வெயிலில் ஓடுறவன் போல, நிழலை நோக்கி ஓடுவது போல அவர்கள் என்ன செய்வாங்க? சிவத்தை நோக்கி விரைந்து செல்வர். மெல்லெல்லாம் போக மாட்டாங்க. எப்படி செய்வாங்க? மிக விரைந்து செல்வர். அப்படி விரைந்து செல்லுகிற அந்த சிவத்தை இங்கே இந்த பாடலில் நமக்கு காட்டுகிறார். அப்போது இந்த ஆன்மா பாசஞானமாகிய அந்த அறிவை எப்போ நீங்கும்? இப்போ நம்மெல்லாம் எந்த ஞானத்தில் இருக்கிறோம்? பாசஞானத்தில் இருக்கிறோம், இல்லைன்னா பசுஞானத்தில் இருப்போம். பாசஞானத்துக்கும் பசுஞானத்துக்கும் வேறுபாடு என்ன தெரியுமா? என்னது? பசுஞானம் இறைவன் திருவருளை பெற்ற ஆன்மா வியாபக ஞானத்தை பெற்ற நிலையில் இது தன்னால் ஆனது என்று கருதி நிற்கும். அப்போ கருவிகளை விட உயர்ந்த நிலையில் அவங்க நிற்பாங்க. கருவி ஞானத்தை விட்டு கடந்து நிற்பாங்க. வியாபக ஞானம் பெற்றிருப்பர். ஆனால் அவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க? இது நம்முடையது, இது நம்முடைய பெருமை என்று கருதி நிற்பாங்க. அப்படி நிற்பவர்களுக்கு என்ன பேர்? பசுஞானத்தில் இருக்கிறவங்க. பதிஞானம் என்பது அந்த தற்போதை நீங்கிட்டால் பதிஞானம், தற்போதை நீங்கினால் பதிஞானம். அந்த வகையில் பாசஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அடுத்த பாட்டு சொல்கிறார். காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விழும். காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னாய் விடும். இருளில் காண்பான், இருளில் காண்பான். இப்போ இருட்டு, அறை பூரா எப்படி இருக்குது? இருட்டாக இருக்குது இல்லைங்களா? பார்த்தா என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல. நம்ம பல முறை சொன்னது தான் இல்லையா? இப்போ என்னாச்சு? சூரியன் வந்தாச்சு. வந்த உடனே வேணால் சொல்கிறான், நான் பார்த்துட்டேன். இருட்டில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியல. அப்போ இவன் கண்ணுக்கு பார்க்குற தன்மை இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. நான் பார்த்தானா நீ என்ன செஞ்சுருக்கணும்? இரவிலேயே பார்த்துருக்கணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இரவு பூரா தேடி பார்த்துட்டு ஒன்றுமே தெரியலப்பா, ஒரே இருட்டாக இருக்குது, காலையில் பார்த்துக்கலாம்மா. காலையில் வந்தவுடனே என்ன சொல்லுவான்? நான் பார்த்துட்டேம்மா. அப்போ நீ ஏப்பா இரவு ஏன் பார்க்கல? அப்போ காலையில் என்ன சொல்லியிருக்கணும்? முதல்ல சூரிய ஒளி காட்ட நான் கண்டேன் அப்படின்னாவது குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்கணும் இல்லையா? அதுவே பொருத்தமற்றது. ஆனால் இப்போ என்ன சொல்லணும்? அப்படியாவது குறைஞ்சபட்சம் சொல்லணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நான் கண்டேன். சிவபிரகாசத்தில் அருமையாக பாட்டு 66. இருள் நனி இறைவிதான் வந்து இறைத்தலும் இரவில் என்னும் பொருநிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல. நனி நல்ல இருட்டு. அப்போ அவன் ஒரு பொருளை பார்க்குறான், தெரியல. இரவி வந்து இரித்தலும், சூரியன் வந்த உடனே என்ன செய்கிறான்? பொருள் நிலை கண்டு பொருள் பார்த்துட்டான். இரவில் பார்த்தான், தெரியல. சூரியன் வந்தது, பொருள் தெரிந்த உடனே என்ன செய்கிறான்? தான் கண்டதாக நினைத்து கொள்கிறான். சூரியன் காட்டியதினாலே இவன் கண்டான் என்பதை அறிந்தவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. யாராவது அப்படி நினைக்கிறாங்களா? ஒருவரும் இல்லை. அதுபோல பாசஞானமாகி இருளிலே கிடந்த ஆன்மாவுக்கு இறைவன் திருவருளினாலே உலக இயல்பை அறிகிறான். அறிந்த உடனே என்ன செய்கிறான்? நான் அறிந்தேன்.
நான் அறிந்தேன். காண்பான் இருளில் காண்பான், இருளில் காண்பான், அவனுக்கு ஒன்றும் காணலை. ஒளி காட்டிடவும். அப்போ என்னாச்சு? சூரியன் வந்து காட்டிய நிலையில் தான் கண்ட வீண் பாவம். நானே கண்டேன் என்பது என்ன பாவம்? வீண் பாவம். அப்படி நினைக்கலாமா? சூரியன் காட்ட கண்டேன்னு சொல்லணும். ஆனால் என்ன செய்கிறான்? நானே கண்டேன் என்று தானே கண்டதாக அந்த மயக்க உணர்வு என்னாய் விடும். எப்பொழுது விடும்? எப்பயா நீங்கும்? இதை நானே கண்டேன், நானே கண்டேன் என்று அந்த நினைவு எப்பொழுது நமக்கு நீங்கும் என்று கேட்குறார். எப்போ நீங்கும்? பதிஞானம் விளங்கிய நிலையில், பதிஞானம் விளங்கிய நிலையில் தான் அது நீங்கும். அது வரைக்கும் இது என்ன செய்யும்? நானே கண்டேன், நானே கண்டேன் தான் இருக்கும். சரி, அப்படி இந்த நானே கண்டதாக கருதுகிற அந்த உணர்வு எப்பொழுது நீங்கும் என்று சொன்னால் அடுத்த பாட்டில் சொல்கிறார். ஒளியும் இருளும்